Hi friends, welcome to Tamil Cook channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு எலும்புக்கு சத்து கொடுத்தரக்கூடிய உணவு சொல்ல போறேன். இந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இதுல நாம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 2 கீறி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். இது வதங்கட்டும். இப்போ இதில் நாம் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கும் போதே உப்பு போட்டுடணும், அப்போதான் நல்லா வதங்கும். இப்போ உருளைக்கிழங்கு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சிருக்கோம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம நல்லா மசிச்சு வச்சிருக்கோம். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 4 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 5 வேணும். இது நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இதில் கலோரிஸ் நிறையா இருக்குது. நம்மளுக்கு போனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம், மசிச்சு விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த உப்பு மஞ்சத்தூள் மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சாச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொதி வரட்டும். பச்சை வாசனை போகணும். நல்லா கலக்கி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்க, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குல நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இதுல கொலாஜன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும். இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது உங்களுக்கு எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து பயனடைங்க. கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.